வணக்கம். செய்திச் சுருக்கம். மகளிர் மசோதா கனவு நிறைவேற கடவுள் என்னை தேர்வு செய்தார். புதிய பார்லிமெண்ட் கட்டிடத்தில் லோக்சபாவின் முதல் அமர்விலேயே மகளிர் இடஒதுக்கீடு மசோதா தாக்கல் செய்யப்பட்டது. பார்லிமெண்ட் மற்றும் சட்டசபைகளில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்க இம்மசோதா வகை செய்கிறது. லோக்சபாவின் முதல் அமர்வில் பிரதமர் மோடி பேசுகையில், இன்று நாம் அனைவரும் புதிய வரலாறு படைத்துள்ளோம் என்றார். புதிய பார்லிமெண்ட் கட்டிடத்தில் நடக்கும் முதல் கூட்டத்திலேயே பெண்கள் இடஒதுக்கீடு மசோதா வருகிறது. பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க 1996இல் முதல் முறையாக மசோதா தாக்கல் செய்யப்பட்டது. அதன் பிறகு வாஜ்பாய் பிரதமராக இருந்தபோது பல முறை முயற்சி நடந்தது. மெஜாரிட்டி இல்லாததால் மசோதா நிறைவேறவில்லை. நமது கனவு முழுமை பெறாமலே இருந்தது. மகளிர் மசோதா மூலம் பார்லிமெண்டிலும் சட்டசபைகளிலும் பெண்கள் அதிக அளவில் இடம்பெறுவர். ஜனநாயகம் வலுப்பெறும். இந்த மசோதாவை முன்னெடுத்துச் செல்ல கடவுள் என்னை தேர்வு செய்துள்ளார் என மோடி கூறினார். नए सदन के प्रथम सत्र के प्रथम भाषण में मैं बड़े विश्वास और गर्व से कह रहा हूं कि आज की ये पल, आज का ये दिवस संवत्सरी हो, गणेश चतुर्थी हो, उससे भी आशीर्वाद प्राप्त करते हुए इतिहास में नाम दर्ज करने वाला समय है. हम सब के लिए पल गर्व की पल है. अनेक वर्षों से महिला आरक्षण के संबंध में बहुत चर्चाएं हुई हैं, बहुत वाद विवाद हुए हैं. महिला आरक्षण को लेकर संसद में पहले भी कुछ प्रयास हुए हैं. 1996 में इससे जुड़ा बिल पहली बार पेश हुआ था. अटल जी के कार्यकाल में कई बार महिला आरक्षण का बिल पेश किया गया, कई बार, लेकिन उसे पार कराने के लिए आंकड़े नहीं जुटा पाए और उसके कारण वो सपना अधूरा रह गया. महिलाओं को अधिकार देने का, महिलाओं की शक्ति का उपयोग करने का वो काम, शायद ईश्वर ने ऐसे कई पवित्र काम के लिए मुझे चुना है. புதிய பார்லிமெண்ட் கட்டிடத்தில் ராஜ்யசபாவின் முதல் அமர்விலும் பிரதமர் மோடி உரையாற்றினார். லோக்சபாவில் மகளிர் மசோதா தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அங்கு நிறைவேறிய பிறகு ராஜ்யசபாவுக்கு வரும். ராஜ்யசபாவில் எங்களுக்கு மெஜாரிட்டி இல்லை. ஆனால் அரசியலுக்கு அப்பாற்பட்டு நாட்டு நலன் கருதி மசோதாவை அனைத்து உறுப்பினர்களும் ஆதரிக்க வேண்டும் என மோடி வலியுறுத்தினார். மகளிர் இடஒதுக்கீடு மசோதா நாளை லோக்சபாவில் விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு எப்போது அமலுக்கு வரும்? மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கும் மசோதாவை மத்திய சட்ட அமைச்சர் அர்ஜுன் மெக்வால் லோக்சபாவில் தாக்கல் செய்தார். புதிய பார்லிமெண்டில் தாக்கல் செய்யப்படும் முதல் மசோதா என்ற சிறப்பு பெற்றது. மசோதா மீதான விவாதம் நாளை நடைபெறவுள்ளது. 21ஆம் தேதி ராஜ்யசபாவில் மசோதா தாக்கல் செய்யப்படும். மகளிர் இடஒதுக்கீட்டை பெரும்பாலான கட்சிகள் ஆதரிப்பதால் மசோதா நிறைவேறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மசோதா நிறைவேறும் பட்சத்தில் பார்லிமெண்ட் மற்றும் மாநில சட்டசபைகளில் பெண்களுக்கு 1/3 பங்கு, அதாவது 33% இடஒதுக்கீடு கிடைக்கும். லோக்சபாவில் 78ஆக இருக்கும் பெண் எம்பிக்களின் எண்ணிக்கை 181ஆக உயரும். தற்போது பார்லிமெண்ட் மற்றும் சட்டசபைகளில் ஒட்டுமொத்தமாக 14% பெண் உறுப்பினர்கள் மட்டுமே உள்ளனர். ராஜ்யசபா, சட்டசபை மேல் சபைகளுக்கு இந்த ஒதுக்கீடு பொருந்தாது. மகளிர் ஒதுக்கீட்டில் 1/3 பங்கு SC/ST பிரிவினருக்கு உள்ஒதுக்கீடு உண்டு. OBC பிரிவினருக்கு மசோதாவில் ஒதுக்கீடு இல்லை. சமாஜ்வாதி, ராஷ்டிரிய ஜனதாதளம் போன்ற கட்சிகள் இதற்காகவே பல ஆண்டுகளாக இந்த மசோதாவை எதிர்த்து வந்தன. மகளிர் இடஒதுக்கீடு மசோதா நிறைவேற்றப்பட்டாலும் 2029 அமலுக்கு வர வாய்ப்புள்ளது. முதலில் தொகுதிகள் மறுவரையறை செய்யப்பட வேண்டும். அது மக்கள் தொகை அடிப்படையில்தான் செய்யப்படும். 2021 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டிருக்க வேண்டும். கோவிட் பரவல் காரணமாக அது நடைபெறவில்லை. 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிறகுதான் தொகுதிகள் மறுவரையறை செய்யப்படும். இதனால் அடுத்த பார்லிமெண்ட் தேர்தல் வரும் 2029 இடஒதுக்கீடு அமலுக்கு வரலாம். சுழற்சி முறையில் பெண்களுக்கு தொகுதிகள் ஒதுக்கப்படும். மகளிருக்கான இடஒதுக்கீடு ராஜீவ் பிரதமராக இருந்தபோதுதான் முதலில் கொண்டுவரப்பட்டது. ஊராட்சி, நகராட்சிகளில் பெண்களுக்கு 1/3 பங்கு இடஒதுக்கீடு வழங்க 1989 மசோதா தாக்கல் செய்தனர். லோக்சபாவில் நிறைவேறினாலும் ராஜ்யசபாவில் தோற்றது. 1992, 1993 பிரதமர் நரசிம்மராவ் இந்த மசோதாவை கொண்டு வந்தார். 2 சபைகளிலும் நிறைவேறி சட்டமானது.
1996 செப்டம்பர் 12 பிரதமர் தேவகவுடா தலைமையிலான ஐக்கிய முன்னணி அரசு பார்லிமெண்டில் பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடு வழங்கும் மசோதா கொண்டு வந்தது. லோக்சபாவில் தோற்றது. 1998, 1999, 2002, 2003 ஆண்டுகளில் பிரதமர் வாஜ்பாய் தலைமையிலான அரசு மசோதாவை நிறைவேற்ற தீவிரம் காட்டியது. ஆனால் முடியவில்லை. பிரதமர் மன்மோகன் சிங் தலைமையிலான அரசு அமைந்த பின் 5 ஆண்டுகளாக மசோதாவை நிறைவேற்றுவதில் இழுபறி நீடித்தது. 2010 ராஜ்யசபாவில் மட்டும் நிறைவேறியது. 2014 அதுவும் காலாவதியானது. 27 ஆண்டுகளாக இழுபறியில் இருக்கும் மகளிருக்கான 33% இடஒதுக்கீடு மசோதா தற்போது பிரதமர் மோடி தலைமையிலான அரசு நிறைவேற்ற உள்ளது. நேரம் வரும் வரை கருத்து சொல்ல மாட்டேன். பார்லிமெண்ட் சிறப்பு கூட்டத்தொடர் நேற்று தொடங்கியது. முதல் நாள் கூட்டம் பழைய பார்லி வளாகத்தில் நடந்தது. 2வது நாளான இன்று முதல் புதிய பார்லிமெண்ட் கட்டடம் செயல்பாட்டுக்கு வந்தது. சபாநாயகர் ஓம் பிர்லா தலைமையில் பிற்பகல் லோக்சபா கூடியதும் முதல் நிகழ்வாக மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கும் மசோதா தாக்கல் செய்யப்பட்டது. மத்திய சட்ட அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் மசோதாவை தாக்கல் செய்தார். ஜனநாயகத்தை வலுப்படுத்த உறுப்பினர்கள் இந்த மசோதாவுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என பிரதமர் மோடி கேட்டுக் கொண்டார். பின்னர் லோக்சபா நாளை காலை 11 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. பெரும்பாலான கட்சிகள் ஆதரிப்பதால் மசோதா நிறைவேறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மசோதா தாக்கலானது குறித்து பல்வேறு கட்சித் தலைவர்களும் கருத்து தெரிவித்து வரும் நிலையில் காங்கிரஸ் எம்பி ராகுல் கருத்து கூற மறுத்துவிட்டார். மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை ஆதரிக்கிறீர்களா என செய்தியாளர்கள் கேட்டபோது சரியான நேரம் வரும் வரை நான் இந்த விவகாரத்தில் கருத்து கூற மாட்டேன் என்றார். பழைய பார்லிமெண்ட் கட்டிடத்திற்கு புதிய பெயர் முன்மொழிந்த மோடி. புதிய பார்லிமெண்ட்டுக்குள் செல்வதற்கு முன் பழைய பார்லிமெண்ட் கட்டிடத்தில் உள்ள மைய மண்டபத்தில் எம்பிக்களிடையே பிரதமர் மோடி உரையாற்றினார். எம்பிக்கள் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்து கூறி தன் உரையை துவக்கிய மோடி, ஜனநாயக நாட்டில் பார்லிமெண்டின் முக்கியத்துவம், பழைய பார்லிமெண்ட் கட்டிடத்தில் எடுக்கப்பட்ட முக்கிய முடிவுகளை நினைவு கூர்ந்தார். பார்லிமெண்ட் மைய மண்டபம் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. நம் எண்ணத்தை பிரதிபலிப்பதுடன் கடமையையும் உணர்த்துகிறது. இதே மண்டபத்தில்தான் நமக்கான தேசிய கொடி, தேசிய கீதம் ஆகியவற்றை ஏற்றுக்கொண்டோம். நமது ஜனாதிபதிகள் 86 முறை இங்கு உரையாற்றியுள்ளனர். 4000 சட்டங்கள் இயற்றப்பட்டுள்ளன. பல்வேறு நலத்திட்டங்கள் நிறைவேறியதும் இங்குதான். முத்தலாக் தடை சட்டம், 3ஆம் பாலினத்தவருக்கு உரிமை வழங்கும் சட்டம், மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமை வழங்கும் சட்டம் உள்ளிட்டவை இங்குதான் நிறைவேறின. காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து இங்குதான் ரத்து செய்யப்பட்டது. இன்று ஜம்மு காஷ்மீர் அமைதியுடன் கூடிய வளர்ச்சி பாதையில் பயணிக்கிறது. உலக பொருளாதாரத்தில் நாம் இன்று 5ஆம் இடத்தை அடைந்துள்ளோம். 3ஆம் இடத்தை பிடிப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டுள்ளோம். உலகரங்கில் பாரதம் மிகப்பெரிய சக்தியாக உருவெடுத்துள்ளது. யுபிஏ தொழில்நுட்பத்தின் வெற்றியை G20 மாநாட்டில் பார்க்க முடிந்தது. காலத்திற்கு ஏற்ப மாற்றங்களை உள்வாங்க வேண்டும். பழைய சட்டங்களுக்கு பதில் புதிய சட்டங்கள் இயற்றி வளர்ச்சி பாதையில் செல்ல வேண்டும். நமது சிந்தனையை விரிவுபடுத்தினால்தான் நாட்டின் முன்னேற்றம் சாத்தியமாகும். சுதந்திர நூற்றாண்டை கொண்டாட அடுத்த 25 ஆண்டுகளுக்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் அதிகம் உள்ளன. நம் நாட்டின் உற்பத்தி துறை உலகளவில் சாதித்துள்ளது. உள்நாட்டு தயாரிப்புகளை இந்த அரசு ஊக்குவிக்கிறது. உள்நாட்டு உற்பத்தியில் தன்னிறைவு அடைந்துள்ளது. நமது தயாரிப்புகள் சர்வதேச அரங்கில் மேலும் ஜொலிக்க வேண்டும். அதற்கான திட்டங்கள் செயல்படுத்த வேண்டும். கல்வி, விளையாட்டுத் துறைகளில் உலகளவில் சாதிக்க வேண்டும். இளைஞர்கள் அதிகமுள்ள இளமையான நாடாக பாரதம் உள்ளது. உலகரங்கில் செவிலியர்களின் சேவை அதிகம் உள்ளது. அதற்காகத்தான் புதிதாக 100கணக்கில் நர்சிங் கல்லூரிகள் திறக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சந்திரயான் 3 வெற்றிக்கு பின் விண்வெளி ஆராய்ச்சித்துறை புதிய உத்வேகம் கண்டுள்ளது. நமது விஞ்ஞானிகளின் ஆற்றல் உலகளவில் வெளிப்பட்டுள்ளது. உடலின் எல்லா உறுப்புகளுக்கும் சமமான வளர்ச்சி தேவை என்பது போல் நாட்டின் அனைத்து பகுதிக்கும் வளர்ச்சி பரவ வேண்டும். வடகிழக்கு மாநில மக்களின் வளர்ச்சியில் கவனம் செலுத்த வேண்டும். குளோபல் சவுத்தின் தலைநகராக பாரதம் உருவெடுத்துள்ளது. இந்த தருணத்தை சாதகமாக பயன்படுத்தி நாம் மேலும் முன்னேற வேண்டும். உலக நாடுகள் நம் நட்பை எதிர்பார்க்கின்றன. வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வுகளுக்கு காரணமான பழைய பார்லிமெண்ட் கட்டிடம் எதிர்கால சந்ததியினருக்கு பழையதை எடுத்துக் கூறும் வகையில் இருக்கும். இந்த கட்டிடம் சம்விதான் சதன் என்ற பெயரில் நீடித்திருக்க வேண்டும் என விரும்புகிறேன். இந்த பெயரை முன்மொழிகிறேன். புதிய பார்லிமெண்ட் கட்டிடத்தில் புதிய உத்வேகத்துடன் மக்கள் பணியாற்ற சக எம்பிக்களுக்கு வாழ்த்துக்கள் என மோடி பேசினார். आदरणीय स्पीकर महोदय, मंच पर विराजमान सभी वरिष्ठ महानुभाव और 140 करोड़ देशवासियों के प्रतिनिधि, सभी माननीय सांसदगण,
आपको और देशवासियों को गणेश चतुर्थी की अनेक अनेक शुभकामनाएं। आज नए संसद भवन में हम सब मिलकर के नए भविष्य का श्री गणेश करने जा रहे हैं। एक विचार आपके सामने रख रहा हूं। मैं आशा करता हूं कि आप दोनों मिलकर के उस विचार पर जहां भी जरूरत पड़े मंथन करके कुछ निर्णय अवश्य कीजिए। और मेरी प्रार्थना है, मेरा सुझाव है कि अब हम जब नए सदन में जा रहे हैं तब इसकी गरिमा कभी भी कम नहीं होनी चाहिए। इसे सिर्फ पुरानी पार्लियामेंट कहकर के छोड़ दें, ऐसा नहीं होना चाहिए। और इसलिए मेरी प्रार्थना है कि भविष्य में अगर आप सहमति दे दोनों महानुभाव, तो इसको संविधान सदन के रूप में जाना जाए। उन महापुरुषों का याद भी उसके साथ जुड़ जाएगी जो कभी संविधान सभा में यहाँ बैठा करते थे, गणमान्य महापुरुष बैठा करते थे। और इसलिए भावी पीढ़ी को ये तोहफा भी देने का अवसर हमें जाने नहीं देना चाहिए। मैं फिर एक बार इस पवित्र भूमि को प्रणाम करता हूँ। यहाँ पर जो तपस्या हुई है, जन कल्याण के लिए संकल्प हुए हैं, इसको परिपूर्ण करने के लिए 7 दशक से भी अधिक समय से जो पुरुषार्थ हुआ है, उन सबको प्रणाम करते हुए मैं मेरी वाणी को विराम देता हूँ और नए सदन के लिए आप सबको शुभकामनाएं देता हूँ। बहुत बहुत धन्यवाद। और ये सीधी तस्वीरें आप देखिए, प्रधानमंत्री नरेंद्र मोदी संसद भवन के पुराने परिसर से बाहर निकलते हुए और उनके साथ तमाम केंद्रीय मंत्री, सांसद गण, आप देख सकते हैं। ये तस्वीरें भी अपने आप में ऐतिहासिक हैं क्योंकि ये कदम बढ़ रहे हैं संसद के नए भवन की ओर और इतिहास गढ़ने के लिए भारत को विकसित बनाने के संकल्प के साथ एक साथ मिलकर कदम से कदम मिलाते हुए संसद के नए भवन की ओर अग्रसर प्रधानमंत्री नरेंद्र मोदी, साथ में लोकसभा अध्यक्ष ओम बिरला, केंद्रीय मंत्री राजनाथ सिंह, केंद्रीय मंत्री अमित शाह और तमाम सांसद उनके साथ इस वक्त मौजूद हैं, सब साथ में। प्रीति, ये भी जो तस्वीरें हैं वो ऐतिहासिक हैं क्योंकि आप देखिए कि प्रधानमंत्री ने पहले भी कहा था कि पुराना घर छोड़ के जब हम निकलते हैं तो यादों का एक बस्ता समेट कर निकलते हैं। कहीं ना कहीं एक भावना जो होती है, भाव होता है, उसे छोड़ने का जो एक दुख होता है, लेकिन चूंकि नए संकल्प है, नई यात्रा है, उसको तय करना है तो उसकी भी एक खुशी है। प्रधानमंत्री नरेंद्र मोदी कहीं ना कहीं लीड करते हुए सभी को, तमाम केंद्रीय मंत्री, तमाम सांसद उनके साथ मौजूद हैं और संसद के पुराने भवन से नए भवन की ओर प्रस्थान करता हुआ ये दृश्य अपने आप में ऐतिहासिक, अपने आप में बेहद महत्वपूर्ण। विकसित भारत के संकल्प को मन में लेकर ये तमाम सांसद आज प्रस्थान कर रहे हैं संसद के नए भवन की ओर। अतीत हमारा गौरव और दूसरी तरफ आधुनिकता की ये बड़ी इमारत जो कि भविष्य के सपने को बुनने के लिए तैयार, विकसित भारत बनाने के संकल्पों के साथ, मजबूत और चट्टान जैसे इरादों के साथ खड़ी संसद भवन की नई इमारत जो अपने आप में विविधता का संगम है, जो भारत की अनेकता है उसको एकता के सूत्र में पिरोए हुए भारत का नया संसद भवन। और ये देखिए कुछ सांसद अपने मोबाइल से सेल्फी लेते हुए संसद के नए भवन के सामने जाते हुए, क्योंकि ये पहला दिन है और ये ऐतिहासिक है। इस मोमेंट को हर कोई अपने कैमरे में कैद कर लेना चाहता है और सेल्फी जो है अपने आप में एक बहुत ही पर्सनल चीज़ हो जाती है प्रीति, क्योंकि हमने देखा कि एक हमारे माननीय सांसद अपने मोबाइल से ये फोटो खींच रहे थे संसद के नए भवन के सामने, उसमें प्रवेश करने से पहले, और उसके बाद इसको साझा भी करेंगे कि संसद भवन में प्रवेश करने का पहला दिन इस चित्र के माध्यम से।
प्रधानमंत्री नरेंद्र मोदी नया परिसर, नया संसद भवन, नई उम्मीदें, नई आशाएं, नया आगाज और सांसदों का उत्साह। और ये उत्साह नारों में आप सुन सकते हैं। और ये देखिए तस्वीरें, बहुत ही ऐतिहासिक तस्वीरें हैं प्रीति। आप देखिए कि प्रधानमंत्री नरेंद्र मोदी लोकसभा चैम्बर में प्रवेश कर चुके हैं। मोदी का लोकसभा चैम्बर में आगमन। माननीय अध्यक्ष जी, நாட்டு மக்களிடம் மோடி மன்னிப்பு. புதிய பார்லிமெண்ட் கட்டிடத்தில் லோக்சபாவில் முதல் அமர்வு இன்று பிற்பகல் 1:15 மணிக்கு துவங்கியது. சபாநாயகர் ஓம் பிர்லா துவக்க உரையாற்றினார். அதைத் தொடர்ந்து பிரதமர் மோடி உரையாற்றினார். இன்று சமத்வசரி தினம். இது ஜைனர்களால் அனுசரிக்கப்படும் ஒரு அருமையான பாரம்பரியம். இந்த நாளில் நாம் மிச்சாமி துக்கடம் என்று சொன்னால் நமக்கு மன்னிப்பு கிடைக்கும். நாம் அறிந்தோ அறியாமலோ மற்றவர் மனதை காயப்படுத்தி இருந்தால் மிச்சாமி துக்கடம் சொல்லலாம். எல்லா பார்லிமெண்ட் உறுப்பினர்களுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் நானும் மிச்சாமி துக்கடம் சொல்லிக் கொள்கிறேன் என மோடி கூறினார். फिर एक बार मैं बहुत बहुत बधाई देता हूं। आदरणीय अध्यक्ष जी, आज संवत्सरी का भी पर्व है। ये अपने आप में एक अद्भुत परंपरा है। इस दिन को एक प्रकार से क्षमा वाणी का भी पर्व कहते हैं। आज मिच्छामी दुक्कड़म कहने का दिन है। ये पर्व मन से, कर्म से, वचन से अगर जाने अनजाने किसी को भी दुख पहुंचाया है तो उसकी क्षमा याचना का अवसर है। मेरी तरफ से भी पूरी विनम्रता के साथ, पूरे हृदय से आप सभी को, सभी सांसद सदस्यों को और सभी देशवासियों को मिच्छामी दुक्कड़म। आज जब हम एक नई शुरुआत कर रहे हैं तब हमें अतीत की हर कड़वाहट को भुलाकर आगे बढ़ना है। इस स्पिरिट के साथ जब हम यहां से हमारे आचरण से, हमारी वाणी से, हमारे संकल्पों से जो भी करेंगे देश के लिए, राष्ट्र के एक एक नागरिक के लिए वो प्रेरणा का कारण बनना चाहिए और हम सबको इस दायित्व को निभाने के लिए
भरसक प्रयास भी करना चाहिए। आदरणीय अध्यक्ष जी, ये भवन नया है। எங்கள் கட்சி பெண்களுக்கு மோடி அதிகாரம் தந்துள்ளார். மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு அளிக்கும் மசோதா லோக்சபாவில் தாக்கல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக ராஜ்யசபாவில் பிரதமர் மோடி பேசினார். பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கும் நோக்கில் ஒரு முக்கியமான நடவடிக்கை எடுத்து வருகிறோம். மகளிர் மசோதா லோக்சபாவில் நிறைவேற்றிய பின் ராஜ்யசபாவுக்கு வரும். அப்போது எம்பிக்கள் மசோதாவை ஒருமனதாக நிறைவேற்ற ஒப்புதல் அளிக்க வேண்டும் என பிரதமர் மோடி கேட்டுக் கொண்டார். एक महत्वपूर्ण ऐतिहासिक फैसले का साक्षी बन रहा है। अभी पार्लियामेंट लोकसभा में एक बिल प्रस्तुत किया गया है, वहाँ पर चर्चा होने के बाद यहाँ भी आएगा। नारी शक्ति के सशक्तिकरण की दिशा में जो पिछले अनेक वर्षों से महत्वपूर्ण कदम उठाए गए हैं, उसमें एक अत्यंत महत्वपूर्ण कदम आज हम सब मिलकर के उठाने जा रहे हैं। सरकार का प्रयास रहा ईज ऑफ लिविंग का, क्वालिटी ऑफ लाइफ का, और जब ईज ऑफ लिविंग, क्वालिटी ऑफ लाइफ की बात करते हैं तो उसकी पहली हकदार हमारी बहनें होती हैं, हमारी नारी होती है, क्योंकि उसी को सब चीज़ें झेलनी पड़ती। और इसलिए हमारी प्रयास रहा है और राष्ट्र निर्माण की उनकी भूमिका बढ़े, ये भी हमारी उतनी ही जिम्मेवारी है। अनेक नए नए सेक्टर्स हैं जिसमें महिलाओं की शक्ति, महिलाओं की भागीदारी निरंतर सुनिश्चित की जा रही है। माइनिंग में बहनें काम कर सके, निर्णय हमारे ही। பின் காங்கிரசின் எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பேசினார். மகளிர் இடஒதுக்கீடு மசோதா 2010 ராஜ்யசபாவில் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் அந்த பெயர் எங்களுக்கு கிடைக்கப் போவதில்லை. இருந்தாலும் அதை இங்கு குறிப்பிட விரும்புகிறேன். பிற்படுத்தப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்ட பிரிவைச் சேர்ந்த பெரும்பாலான பெண்கள் கல்வி அறிவு இல்லாதவர்களாக இருக்கின்றனர். அவர்களின் கல்வி அறிவு விகிதம் குறைவாக இருக்கிறது. அதனால்தான் அனைத்து கட்சிகளும் அதுபோன்ற பலவீனமான பெண்களை தேர்வு செய்வதை பழக்கமாக கொண்டுள்ளன. படித்த போராடக்கூடிய பெண்களை கட்சிகள் தேர்வு செய்வதில்லை என்று கார்கே கூறினார். चुन चुन के लोग ऐसा करते हैं, हमेशा लेडीज के लिए, यानी बैकवर्ड क्लास के लेडीज में, शेड्यूल कास्ट लेडीज में उतने पढ़े लिखे नहीं हैं और उनकी लिटरेसी ये भी साक्षरता भी कम है। वो कम रहने के वजह से और सभी पॉलिटिकल पार्टियों का, मैं एक पार्टी बोल के नहीं बोलता, सभी पॉलिटिकल पार्टी की एक आदत है कि महिला बोले तो कमजोर महिला को दे देते हैं, जो सक्षम है, जो लड़ सकती है। अरे सुनो, तुमको अरे आप टिकट 1/3 टिकट देते वक्त बैठिए, यहाँ 1/3 की बात चल रही है। यहाँ 1/3 की बात चल रही है। मुझे मालूम है शेड्यूल कास्ट के लोगों को, बैकवर्ड के लोगों को किस ढंग से पार्टियां चुनती है। मैंने तो वो बोल रहा हूं, कुछ नहीं तो है। आज भारत के प्रधानमंत्री जी, भारत के पहले प्रधानमंत्री जी बहुत लंबित भाषण 2-3 आज उनके हो गए। एक तो पार्लियामेंट में हो गया, एक तो जॉइंट वहाँ पर सेंट्रल हॉल में, अब फिर यहाँ पर। तो उन्होंने जो कुछ कहा, एक बात तो वो क्रेडिट हमको देते नहीं, लेकिन मैं उनके नोटिस को लाना चाहता हूँ कि वुमेन रिजर्वेशन बिल ये ऑलरेडी पास्ड इन 2010, लेकिन इसको बाधा आ गई तो उसमें वही रुक गया। लेकिन ये पहले थोड़ा बैकवर्ड क्लासेस को रिजर्वेशन देने की बात थी,
शेड्यूल कास्ट तो इजी था उनका, क्योंकि उनको ऑलरेडी कॉन्स्टिट्यूशनल रिजर्वेशन रहने की वजह से 1/3 इजीली उसमें आता था। लेकिन बैकवर्ड क्लासेस और उनको इसमें जरा थोड़ी सी आगे पीछे होने का संभव इसलिए है कि अनलेस कॉन्स्टिट्यूशनल अमेंडमेंट 1/3 बैकवर्ड को देने का अगर नहीं होता तो नेचुरली वहाँ के महिलाओं को नहीं मिलता, और अगर आप नहीं करेंगे तो सिर्फ उन बैकवर्ड क्लासेस को अन्याय होगा। क्यों अन्याय होगा कि चुन चुन के लोग ऐसा करते हैं हमेशा लेडीज़ के लिए, यानी बैकवर्ड क्लास के लेडीज़ में, शेड्यूल कास्ट लेडीज़ में उतने पढ़े लिखे नहीं हैं, और उनकी लिटरेसी ये भी साक्षरता भी कम है। वो कम रहने के वजह से, और सभी पॉलिटिकल पार्टियों का, मैं एक पार्टी बोल के नहीं बोलता, सभी पॉलिटिकल पार्टी की एक आदत है कि महिला बोले तो कमजोर महिला को दे देते हैं। கார்கேவுக்கு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பதிலடி கொடுத்தார். எதிர்க்கட்சித் தலைவரை நாங்கள் மதிக்கிறோம், ஆனால் அனைத்து கட்சிகளும் பலவீனமான பெண்களை தேர்வு செய்வதாக பொத்தாம் பொதுவாக கூறுவதை ஏற்க முடியாது. எங்கள் கட்சி அனைத்து பெண் உறுப்பினர்கள் சார்பில் நான் பேசுகிறேன். எங்களது கட்சியும் பிரதமரும் எங்களுக்கு அதிகாரம் அளித்திருக்கிறார்கள். ஜனாதிபதி திரௌபதி முர்முவும் அதிகாரத்தில் இருக்கும் பெண். எதிர்க்கட்சித் தலைவர் சொல்வது அவரது கட்சியை வேண்டுமானால் குறிப்பிடலாம். அவரது கட்சி பெண் தலைவர்களை கொண்டிருந்த போதும் அனைத்து கட்சிகளும் பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதில்லை என்று பொதுவாக கூறுவதை ஏற்க முடியாது என நிர்மலா சீதாராமன் கூறினார். We respect the leader of the opposition, but to make a sweeping statement that all parties choose women who are not effective is absolutely unacceptable. I speak on behalf of all our women. We have all been empowered by our party, by our Prime Minister. Rashtrapati Draupadi Murmu ji is an empowered woman. Every MP of my party is an empowered woman. To make a sweeping statement, it might represent their party, although it had women presidents for their party. In spite of that, they can't have women who are empowered. But I object to him making a sweeping generalization of all parties. சாலைகளின் நிலையால் ஸ்டாலின் கவலை. மாநிலம் முழுவதும் சாலைகள் மோசமான நிலையில் இருப்பதாக புகார்கள் வருவதால் இனி சுற்றுப்பயணம் செய்யும் இடங்களில் தானே நேரில் ஆய்வு செய்யப் போவதாக முதல்வர் ஸ்டாலின் கூறினார். சென்னை புறநகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சாலைகள் நிலை மிகவும் மோசமாக உள்ளது என்று எனக்கு தொடர்ந்து புகார்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. அதேபோல் பல்வேறு மாவட்டங்களிலும் சாலைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாவதோடு சிறு விபத்துக்கள் ஏற்படும் செய்திகளாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இது ஏற்புடையதல்ல. மழைநீர் வடிகால் பணிகள், குடிநீர் வாரிய பணிகள், மெட்ரோ ரயில் பணிகள், மின்வாரிய பணிகள் என பல்வேறு பணிகள் காரணமாக மட்டுமில்லாமல் பொதுவாக பழைய சாலைகளின் நிலை போதிய பராமரிப்பு இல்லாமல் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலை மாற்றப்பட வேண்டும். நம் மாநில சாலைகள் தரமானதாக மக்கள் பாராட்டும் வகையில் அமைக்கப்பட வேண்டும். இதனை வெறும் அறிவுரையாக மட்டும் நான் கூறவில்லை. மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களும் அரசு செயலாளர்களும் தலைவர்களும் இதில் தீவிர கவனம் செலுத்த வேண்டும். நானும் இதனை கள ஆய்வு செய்தும் பணி முன்னேற்றம் கூட்டங்கள் நடத்தியும் உறுதி செய்ய திட்டமிட்டிருக்கிறேன். இந்த வாரத்தில் சென்னையில் ஆய்வு நடத்த உள்ளேன். இனி சுற்றுப்பயணம் செய்யும் அனைத்து மாவட்டங்களிலும் இது தொடர்பாக நேரடியாக நான் ஆய்வு செய்ய முடிவு செஞ்சிருக்கிறேன். சாலை பணிகள் மேற்கொள்ளும் துறைகள் அனைத்தும் துரிதமாக தரமாக பணிகளை மேற்கொண்டு முடிக்க வேண்டும் என்பதை கண்டிப்போடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். காவிரியில் தண்ணீர் கேட்டு டெல்லி சென்ற எம்பிக்கள் குழு.
காவிரி நீர் விவகாரம் தொடர்பாக தமிழக நீர்வள அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் அனைத்து கட்சி எம்பிக்கள் குழுவினர் டெல்லியில் மத்திய நீர்வள அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத்தை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். கர்நாடகா தண்ணி இருக்கு, ஆனால் தமிழ்நாட்டுக்கு அதாவது காவேரி வாட்டர் அத்தாரிட்டி ரெகுலேட்டர் போர்டு அவங்களுடைய டைரக்ஷன் பிரகாரம் தண்ணியை கொடுக்க மாட்டேன்றாங்க. கிட்டத்தட்ட 54 டிஎம்சிக்கு மேலே அவங்களுக்கு இருக்குது. ஆங்காங்கே சின்ன சின்ன அணையை கட்டி கேஆர் சாகரத்துக்கு வரணும்னு நிறுத்தி வச்சுருக்காங்க. ஆகையினால இந்த காவேரி வாட்டர் அத்தாரிட்டி ரெகுலேட்டர் போர்டுகளை 11ஆம் தேதி என்ன சொன்னாங்க, 12,500 கியூசெக் கொடுக்கலாம் அப்படின்னு அவங்களே சொன்னாங்க. ஆனால் 12,500 கூட கட்டல, 5,000 தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க. 5,000 சொல்லியிருக்காங்களே தவிர நேற்று கூட. ஆனால் இன்றைக்கி 3,500 தான் எங்களுக்கு ரிலைஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 4,000 ஒன்றா இந்த நேரத்துக்கு வந்திருக்கலாம். ஆக அவங்க தண்ணியை நினச்சிருந்தா நேற்றே விட்டுருக்கலாம், வர முடியும். ஆக விடுற எண்ணங்கள் கிடையாது. அதனால் இது மாதிரி இருக்கிறதுனால சென்ட்ரல் கவர்மெண்ட்டு என்ன பண்ண போகிறீங்க? நான் எங்களுக்கு கூட நாங்கள் டேமை மொத்தத்தையும் திறந்து விடுன்னு கேட்கல. இட் இஸ் அ டிஸ்ட்ரெஸ் பீரியட்ன்றது வெரி காமன் எல்லாருக்கும். அந்த டிஸ்ட்ரெஸ் பீரியடில் எப்படி பங்கிட்டு கொள்ளணுன்றதுக்கு சுப்ரீம் கோர்ட் ஒரு வழி சொல்லியிருக்கோம், ப்ரோரோட்டா பேஸ். அந்த ப்ரோரோட்டா பேஸ் பிரகாரம் கொடுக்கறதுக்கு தண்ணி கூட கொடுக்கலைன்னு கேட்டோன்னா அப்புறம் இதுக்காக அதுதான் நாங்கள் அப்பீல் பண்ணுறோம். நீங்கள் இங்கே இருக்கிற காவேரி வாட்டர் ரெகுலேட்டர் போர்டோ அல்ல அத்தாரிட்டியோ should give strong instruction to the Karnataka government. ஆனால் நீங்கள் அவங்க வந்தாலும் ஒரு பெட்டிஷன் வாங்கி, நாங்கள் வந்தாலும் ஒரு பெட்டிஷன் வாங்கி பேசிக்கிட்டு இருக்கீங்க. இதுதான் எங்களுடைய கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு கட்டணட்டாக சொன்னோம். எவ்வளோதான் குடிநீர் கொடுக்கறது? ஏற்கனவே நாங்கள் ட்ரிபுனலில் வாங்கினதில் 17 டிஎம்சியை நாங்கள் கொடுத்துட்டோம். அதுலேருந்து குறைஞ்சி போச்சு எங்களுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்தோடனே. அப்புறம் அதுக்கப்புறம் மறுபடியும் குடிநீர்னா எங்களுக்கு அதான் நாங்கள் சொன்னாங்க, எல்லோரும் வந்திருந்த உறுப்பினர் சொன்னாங்க, எங்களுக்கே பல பகுதியில் குடிநீருக்கு ரொம்ப பஞ்சமாக இருக்குது. பெரும்பகுதியான தமிழ்நாட்டில் பெரும்பகுதியான இடங்கள் காவிரி நீரை குடிநீராக பயன்படுத்துகிற அளவுக்கு வந்திருக்காங்க. இன்றைக்கி அங்கே கிராமங்களெல்லாம் தண்ணி குடிநீர் பஞ்சம் எங்களுக்கும் தலைவர் தாடுது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அவங்க சொல்கிறபடி இருக்கிறதில்ல. அப்புறம் அதுக்கு அப்புறம் நீங்கள் நான் சொன்னேன், அதுக்கு எதுக்கு நாம் என்ன பண்ணுறது, நீங்கள் என்ன பண்ணுறதுன்னா அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எதுக்கு இருக்கீங்க அப்படின்னு கேட்டோம். சென்ட்ரல் கவர்மெண்ட்னா அது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறோன்னு சொல்லியிருக்கோம். சுப்ரீம் கோர்ட் என்ன ஆர்டர் கொடுக்குறோ நாங்கள் எக்ஸிக்யூட். அவர் சொல்கிறாரு, நாங்கள் அவங்க தண்ணி இல்லைன்னு சொன்னாலும் நாங்கள் உங்களுக்கு 5,000 குயிலுக்கு சொல்கிறதுக்கு திறந்து விட சொல்லியிருக்கிறோம். நான் சொன்னேன், இதையாவது சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் வருது, அது வரையுமா திறந்து விடுங்க. எனக்கு அதிகமாக கூட 3,000 3,500 என்ன வருதுன்னு சொன்னாங்க. நான் கேள்விப்பட்டேன். 5,000 அது திறந்து விடுங்கன்னு சொல்லி. அவர் என்ன நினைக்கிறார்ல, நான் அப்படி இருக்கணும், நீங்கள் கரெக்டாக ரேட்டாக ஸ்ட்ரைட்டாக இருக்கணும்னு நான் அவர்கிட்ட சொன்னேன். தண்ணீர் சொல்லியிருக்கு, கொடுத்துருக்காங்க, மழை வந்தால் பார்க்கலாம். 2024 இளநிலை நீட் தேர்வு தேதி அறிவிப்பு. 2024-25 கல்வியாண்டிற்கான இளநிலை மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான நீட் தேர்வு நடைபெறும் தேதியை தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. அதன்படி அடுத்த ஆண்டு மே 5ஆம் தேதி நீட் தேர்வு நடக்கிறது. தேர்வு முடிவுகள் ஜூன் 2வது வாரத்தில் வெளியிடப்படும். இது மட்டுமின்றி ஐஐடி உள்ளிட்ட மத்திய அரசின் கல்வி நிறுவனங்களில் சேருவதற்கான ஜேஇஇ தேர்வுகள் 2 கட்டங்களாக நடக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. முதல் தேர்வு அடுத்த ஆண்டு ஜனவரி 24 முதல் பிப்ரவரி 1 வரையும், ஜேஇஇ 2ஆம் கட்ட தேர்வு ஏப்ரல் 1 முதல் 15 வரையும் நடக்கும். பல்கலைக்கழகங்களில் இளநிலை படிப்புகளில் சேருவதற்கான கியூட் நுழைவுத் தேர்வு மே 15 முதல் 31 வரை நடக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களை www.ugi.ac.in
nta.ac.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். விநாயகர் சதுர்த்தி திருவிழா மும்பையில் தொடங்கியது. நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்படும் பண்டிகைகளில் விநாயகர் சதுர்த்தி மிகவும் முக்கியமானது. தமிழகத்தில் 3 நாட்களுக்கு நடைபெறும் விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டங்கள் வட மாநிலங்களில் 10 நாட்களுக்கு விசேஷமாக நடைபெறும். மும்பையில் உள்ள செம்பூர், மாட்டுங்கா, சயான் போன்ற இடங்களில் இன்று விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம் கோலாகலமாக தொடங்கியது. மும்பையில் பிரசித்தி பெற்ற லால்பாக் ராஜ விநாயகரை தரிசனம் செய்ய ஆயிரக்கணக்கில் பக்தர்கள் குவிந்தனர். கடந்த 4 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு மும்பையில் இந்த முறை 2700 விநாயகர் சிலைகளை வைத்து வழிபட மாநகராட்சி அனுமதி கொடுத்துள்ளது. நகரமே விழாக்கோலம் பூண்டுள்ளது. பாதுகாப்பு பணியில் 13,000த்திற்கும் அதிகமான போலீசார் ஈடுபட்டுள்ளனர். நீங்க கூட கொஞ்சம் உள்ள சார் ரைட்டியா வீட்டு போய் சேர்ந்து இல்லையா? சார் கலிவா ஹோட்டல் கேட்டு வாங்கம்மா. ஓனர் யாருமா வர சொல்லுங்க. இது என்னம்மா இது சிக்கனை பிரிக்க முடியுதா? எத்தனை நாள் ஆச்சு வச்சு? இதை எடுத்து வெளியில் வைங்க, டேபிளில் வைங்க. போடுங்க போடுங்க. யூஸ் பண்ணக்கூடாது. காயம் இருக்கு, காயம் கொடு, காயம் ஊற்றி விட ஊற்றிமா, ராசி ஊற்றிமா. ஒன்று ஊற்று, இன்னும் ஊற்றுக்குமா, ஊற்று நல்லா ஊற்று. அவ்வளோ ஒன்று ஃபுல் பாயிண்ட் தானே? இல்லை ஆஃப் பாயிண்ட் தான் சார். நோட்டீஸ் பண்ணுறீங்க, நோட்டீஸ் வந்து ஃபைனல் பண்ணுறீங்க, நோட்டீஸ் வந்து நோட்டீஸ் ஃபைனல்